ஹாய், குட் ஈவினிங். வெல்கம்ஸ் டு உணவு கூடம் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் கட்லட் தான் இன்றைக்கி செய்ய போகிறோம். அடுப்பில் கடாய் வச்சுருக்கேன். கடாயில் எண்ணெய் சூடானோன்னா கொஞ்சம் கடுகு ஆட் பண்ணியிருக்கேன். கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சதும் இப்போ அதில் வந்து சாப் பண்ணி வச்சுருக்கிற ஆனியன்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். பெரிய வெங்காயம் தான் எடுத்திருக்கேன். நான் ஒரு மீடியம் சைஸாக இருக்கிறதுனால 2 வெங்காயம் போட்டிருக்கேன். இந்த வெங்காயம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் எண்ணெயில். நல்லா என் வெங்காயம் வந்து வதங்கணும். நம்ம வெஜிடபிள் கட்லெட்ஸ் தான் செய்ய போகிறோம். அதனால நம்ம இந்த கருவேப்பிலையெல்லாம் ஆட் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. லைட்டாக கடுகு மட்டும் போட்டுட்டு தென் நம்ம வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் வதங்குறதுக்கு கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும் ஆயிலில். இஞ்சி பூண்டு விழுது தட்டி வச்சுருக்கேன். இப்போ அதுவும் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தான் போட்டிருக்கேன். ஸோ இன்னும் கொஞ்சம் தட்டி வச்ச இஞ்சி பூண்டை ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கட்டும். ஆயில் கொஞ்சம் கம்மியாக இருந்தால் எண்ணெய் கொஞ்சம் நீங்கள் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு வதங்கும் போது எப்பவுமே அடுப்பு சிம்மில் வச்சு வதக்கிக்கோங்க. இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இதில் கட் பண்ணி கழுவி வச்சுருக்கிற பீன்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். வெஜிடபிள் கட்லட் செய்ய போகிறோம் இல்லையா, அதனால நல்லா அந்த காய் வந்து நம்ம வதக்கிறதுலையே வெந்துடணும். வெந்து நல்லா ரோஸ்ட் ஆகி வரணும். அந்தளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிறதுலே காய் வெந்துடணும். அந்த மாதிரி நல்லா வதக்கிக்கணும். நம்ம பாருங்கள், காய் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வதங்கிட்டுருக்கு. வதங்கிறதுலே உங்களுக்கு அந்த கலர் சேஞ்ச் ஆகிறது நல்லாவே தெரியும். இப்போ காய் நல்லா வதங்கி வந்துருச்சு. ஏன்னா பீன்ஸ் கொஞ்சம் வேகணும். நம்ம இதுக்கு வந்து நெக்ஸ்ட்டு வந்து கேரட் அண்ட் பீட்ரூட்டை துருவி வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கலாம். துருவி வச்சுருக்கிற கேரட் பீட்ரூட்டுன்றனால சீக்கிரம் வெந்துடும். அதனால் ஃபஸ்ட்டு நம்ம பீன்ஸு போட்டு அது கொஞ்சம் நல்லா வெந்ததுக்கப்புறமா இந்த பீட்ரூட்டும் கேரட்டு துருவி வச்சுருக்கிறதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அந்த பீட்ரூட் கேரட்டில் இருக்கிற தண்ணி கூட நல்லா ட்ரை ஆகி அப்படியே நல்லா மிக்ஸ் ஆகி வந்துடும். அந்த தண்ணியிலேயே வெந்துடும் உங்களுக்கு. நம்ம தண்ணி ஆட் பண்ணுன்ற அவசியமே இல்லை வெஜிடபிள் கட்லெட்டுக்கு. நீங்கள் இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக சூப்பராக இருக்குங்க இந்த கட்லெட். நீங்கள் கடையில் வாங்கி சாப்பிட்றத விட இந்த கட்லெட் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் வீட்டில் இருக்கிற வெஜிடபிள்ஸ் வச்சு. நல்லா வதங்கிடும் காய். இப்போ அதில் காரத்துக்கு கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். ரொம்ப சிம்பிளுங்க இந்த வெஜிடபிள் கட்லட் செய்கிறது. 10 மினிட்ஸில் நீங்கள் செஞ்சிடலாம். இந்த காரம் நல்லா மிக்ஸ் ஆனோடனே இதில் வந்து நம்ம இன்றைக்கி ஆட் பண்ணுற மசாலானே பார்த்திங்கன்னா மிளகாத்தூள், கொஞ்சம் மல்லித்தூள், கொஞ்சம் நான் வீட்டில் பொடி பண்ணி வச்சுருக்கிற கரம் மசால் தூள் தாங்க. இப்போ கொஞ்சம் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கிறேன், 1/2 ஸ்பூன். எப்போவுமே இது அளவாக தாங்க மசாலா பொடி வந்து நான் எப்போவுமே ஆட் பண்ணுவேன். ஸோ 1/2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். இப்போ கொஞ்சம் கரம் மசால் தூளும் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம.
நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த காய் பாருங்கள் நல்லா வெந்துருச்சு, தண்ணியெல்லாம் நல்லா வடிஞ்சிருச்சு. தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி அந்த தண்ணியிலே இந்த 3 காயும் நல்லா வெந்துருச்சு பாருங்கள். அப்படியே நல்லா ரோஸ்ட் ஆகிற பதத்துக்கு வந்துடுச்சு. நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த டைம் ஒரு ஹாஃப் லெமன், அரை மூடி லெமன் எடுத்து லெமன் நல்லா ஸ்க்வீஸ் பண்ணி விட்டுக்கிறேன். கொட்டையெல்லாம் போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதில் எல்லாம் அந்த லெமன் ஃப்ளேவரும் இந்த ஸ்பைசஸும் கலந்து உங்களுக்கு ஒரு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு கொஞ்சம் ஆயில் பத்தலைன்னா ஆயில் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்கள் நல்லா ரோஸ்டடாக வதங்கி வந்துடுச்சு. இப்போ இந்த டைம் வந்து நான் 3 மீடியம் சைஸு பொட்டேட்டோவை வந்து வேக வச்சு நல்லா மசிச்சு எடுத்து வச்சுருக்கேன். கட்லெட்டுக்கு வந்து நீங்கள் 1 2 போடக்கூடாது, நல்லா மசிச்சுக்கோங்க உருளைக்கிழங்க. இப்போ நல்லா மசிச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதையும் இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி அப்படியே அந்த ஒரு கட்லெட் பதத்துக்கே உங்களுக்கு வந்துடும். இதில் மிக்ஸ் பண்ணும்போதே பாருங்கள், அந்த பொட்டேட்டோவும் அந்த வெஜிடபிள்ஸும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ வந்து நான் 2 ப்ரெட்டு வந்து எடுத்து நல்லா பொடி பண்ணி வச்சுருக்கேங்க. நார்மல் ப்ரெட்டு தான், நார்மல் மில்க் ப்ரெட்டு தான். 2 ஸ்லைஸ் எடுத்து நல்லா பொடி பண்ணி வச்சுருக்கேன். ப்ரெட் க்ரம்ஸாக நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதில் வந்து கொஞ்சம் எடுத்து இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு இதில் ஏதாவது லைட்டாக வாட்டரிஷாக நீங்கள் ஃபீல் பண்ணிங்க, இல்லை உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கட்லெட் பதத்துக்கு வேணும் அப்படின்னா, இன்னும் டைட்டனிங் வேணும் அப்படிங்கும்போது நீங்கள் அது கொஞ்சம் சேர்த்து ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் நீங்கள் ப்ரெட் க்ரம்ஸ் போட்டிருக்கிற மாதிரியே உங்களுக்கு தெரியவே செய்யாது, நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படிங்கும்போது. இதில் நீங்கள் இன்னும் கூட வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் கேபேஜு தென் க்ரீன் பீஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் அது நல்லா அந்த பதத்துக்கு வந்துடுச்சு. நான் அதை ஒவ்வொன்றையும் எடுத்து ஒரு சின்ன சின்ன பால்ஸ் மாதிரி செஞ்சு நம்ம கட்லெட் ஷேப்பில் தட்டிட்டேன். அந்த ப்ரெட் க்ரம்ஸ் இருக்கு இல்லையா, அதில் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் நல்லா டிப் பண்ணி எடுத்துகிட்டு நீங்கள் உடனே தோசைக்கல்ல போட்டுக்கலாங்க. நீங்கள் வந்து ரொம்ப வெயிட் பண்ண வைக்கணும், ஊற வைக்கணுன்றதெல்லாம் எதுவும் இல்லை. நீங்கள் டீப் ஃப்ரை பண்ணுறதுனால பண்ணிக்கோங்க. நான் ஆயில் அதிகமாக யூஸ் பண்ணிக்க மாட்டேன், அதனால் நான் தவா பேன் தோசைக்கல்லையே நான் போட்டிருக்கேன். இதில் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் கூட ட்ரை பண்ணியிருக்கேங்க. வீட்டில் குழந்தைங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இஷ்டப்பட்ட ஷேப் அது எதுன்னு கேட்டுட்ருப்பாங்க. அப்போ அவங்களுக்காக நம்ம எதாவது ஷேப்பை இந்த மாதிரி நம்ம டிஃப்ரெண்ட்டாக அவங்களுக்கு கொடுக்கலாம். இப்படி தவாவில் போடும்போது ஆயில் அதிகம் தேவைப்படாது. நீங்கள் ஜஸ்ட் நார்மலாக தோசைக்கு எவ்வளோ ஆயில் விடுவீங்களோ அந்த மாதிரியே நீங்கள் ஆயில் யூஸ் பண்ணி நீங்கள் 2 சைடு திருப்பி போட்டு எடுத்துக்கோங்க. தோசைக்கல்லையே தவா ஃப்ரை பண்ணாலே போதுங்க. பாருங்கள் நல்லா ஒரு சைடு நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. அடுப்பு கொஞ்சம் ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு நீங்கள் இது பண்ணிக்கோங்க. ரோஸ்ட் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா அந்த ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஒரு கிறிஸ்பியான ஃப்ளேவர் வந்துடும், கிறிஸ்பியான டேஸ்ட்டும் இருக்கும். உங்களுக்கு உள்ளே நல்லா காய் எல்லாமே வெந்திருக்கும். அதனால் நீங்கள் ரொம்ப அதை வேக வைக்கணுங்கிறதெல்லாம் கிடையாது. ஃப்ரண்ட் அண்ட் பேக் மட்டும் ஒரு ஜஸ்ட் ஒரு ஹீட்டில் நீங்கள் தவா ஃப்ரை பண்ணிட்டீங்கன்னா போதும். இது உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியும் கூடங்க, ரொம்ப லைட் ஃபுட்டாக இருக்கும் உங்களுக்கு.